முதலாவதாக இப்பொழுது நான் சமீப காலம்னு சொல்ல முடியாது, கடந்த சில வருடங்களாகவே நம்ம இந்த ட்ரக்ஸு இதுக்காக நம்ம குறிப்பாக நம்ம சபையில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த ட்ரக்ஸில் வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் ட்ரக், இன்னொன்று வந்து சிந்தட்டிக் ட்ரக் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டேர்ம் வந்து எனக்கு புதுசாக இருந்தது. என்ன அப்படின்னா, நேச்சுரல் சிந்தட்டிக் அப்படின்னு சொல்கிறப்போ ஆர்டிஃபிஷியல் ட்ரக். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் செயற்கையானது அப்படின்றது வந்து எல்லா பொருட்கள்லையும் நம்ம கேள்விப்பட ஆரம்பிச்சிருக்கோம். ஈவன் அரிசியில் கூட என்ன சொல்கிறாங்க, பிளாஸ்டிக் அரிசிலாம் வந்துருச்சு அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த ட்ரக்ஸ்லையும் வந்து நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ட்ரக்ஸ். நேச்சுரல்ன்றது நமக்கு நல்லா எல்லாருக்கும் தெரியும். அந்த கஞ்சா செடி, அந்த கேனபீஸ், அந்த மேரிஜுவானா அப்படின்ற அந்த செடியில் இருந்து உருவாக்கப்படுகின்ற அதை பவுடராக்கி அதை தான் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கஞ்சாவாக என்ன பண்ணப்படுது, எல்லா இடங்கள்லையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. அதுவுமே வந்து ஒரு மருத்துவ குணமுள்ள செடி தான். ஆனாலும் எதையுமே அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் பொழுது அது தவறான ஒரு பாதிப்புகளை சமுதாயத்தில் ஒரு நபருக்கும் என்ன பண்ணுது, கொண்டு வருது. இப்போ நம்ம இன்னைக்கு குறிப்பாக நம்ம ஜெபிக்க போகிறது எதுக்காக அப்படின்னா, சிந்தட்டிக் ட்ரக், இந்த செயற்கை ட்ரக்குக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இது என்ன, எதுக்காக தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நேச்சுரல் ட்ரக், இந்த கஞ்சா இருக்குல்ல, இந்த கஞ்சா, அப்புறம் வந்து ஹெராயின், ஓபியம், இதெல்லாம் வந்து அந்த செடிகள் மூலமாக தயாரிக்கப்படுறப்ப அந்த செடிகள் எங்கெல்லாம் வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி கண்காணிக்கப்பட்டு ஈஸியாக என்ன பண்ணின்றாங்க, இந்த என்சிபி அப்படின்ற அந்த பியூரோ இருக்காங்கல்ல, இதை தடை பண்ணுகின்ற இல்லை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்குகின்ற அந்த டீம் ஈஸியாக கண்டுபிடிச்சு அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த செடிகளெல்லாம் அழிச்சு போட்டு அந்த இடங்களை வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அவங்களால தொடர்ந்து இதை செய்ய முடியாததுனால இதை வந்து பக்கவாட்டு வழியாக செய்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரக்ஸை என்ன பண்ணுறாங்க, தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து 2 வகை இருக்கான். 2 வகையில் வந்து ஒன்று வந்து அந்த மெத்தஃபெட்டமைன், அப்படின்ற நம்ம ட்ரக்ஸை கடந்த நாட்களில் நம்ம குறிப்பாக நம்ம நிறைய விவரங்களாக பேசி நம்ம அதுக்காக ஜெபிச்சிருக்கோம். அது வந்து பவுடர் ஃபார்மட்டில் வருது. இன்னொன்று வந்து ஏடிஎஸ் அப்படின்ற டேர்ம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏடிஎஸ்ன்ற ட்ரக்ஸ் தான் இப்பொழுது இளைய சமுதாயம், நம்மளுடைய வாலிப பிள்ளைகளுக்கு நடுவில் இந்த பார்ட்டிஸில் எல்லாம் வந்து என்ன பண்ணப்படுது, இந்த ஏடிஎஸ் இன்னும் கிளப்ஸில், நைட் கிளப்ஸு, அந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து இந்த ஏடிஎஸ்ன்ற டேர்ம் என்ன பண்ணுறாங்க, காமனாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏடிஎஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஆம்ஃபெட்டமைன், மெத்தஃபெட்டமைன் மாதிரி இது ஆம்ஃபெட்டமைன் டைப் ஸ்டிமுலன்ஸ்ன்றது தான் இந்த வந்து ஏடிஎஸ்ன்ற ட்ரக். இந்த மெத்தஃபெட்டமைனுக்கும் ஏடிஎஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த மெத்தஃபெட்டமைன்றது வந்து அதாவது சட்டவிரோதமாய் தயாரிக்கப்படுவது, அதுக்கும் அதை வந்து அவங்களா சில இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு என்ன பண்ணுறாங்க, அதை தயாரிக்கிறாங்க. பட் இந்த ஆம்ஃபெட்டமைன்ன்ற ட்ரக்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ஏடிஹெச்எஸ் அப்படின்னு ஏடிஹெச்டி, அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் உள்ள குழந்தைகளுக்கு வந்து இந்த ஆம்ஃபெட்டமைன்ன்ற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த மெடிசின்ஸில் வந்து கலந்து தான் என்ன பண்ணுவாங்க, இந்த இப்படிப்பட்ட குறைபாடுகளோடு பிறக்கின்ற அந்த குழந்தைகளுக்கான மருத்துவ சிகிச்சை வந்து இந்த மருந்தை பயன்படுத்தி தான் என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்படுது. ஆனால் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆம்ஃபெட்டமைன்ன்ற இந்த ட்ரக்கோட இன்னும் சில பொருட்களை கலந்து, இன்னும் சில பொருட்கள்னு சொல்கிறப்போ அவங்க என்ன பொருட்களை கலக்கிறாங்கன்னா, எஃபெட்ரின் அப்புறம் சூடோஃபெட்ரின் அப்படின்ற இந்த 2 வேதி பொருட்களை கலந்து, கொஞ்சம் அதிகமாக கலந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை ட்ரக்ஸாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்த ஏடிஹெச்டி டிஸார்டர் உள்ள அந்த குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய ஒன்று ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, இல்லைன்னா டக்குன்னு அவங்களால என்ன பண்ண முடியாது, யோசித்து செயல்பட முடியாது. ஒன்றும் அவங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், இல்லைன்னா மூளை ரொம்ப அதாவது டக்குன்னு உடனே இன்ஸ்டண்ட்டாக அவங்களால என்ன பண்ண முடியாது, ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் டிலேடாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக, ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்காக இந்த மெடிசன் கொடுப்பாங்க. இதை அப்படியே வந்து இதெல்லாம் அதிகப்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க,
பண்ணுறாங்க, ஒரு ஒரு தனிப்பட்ட நபருக்கு இதை வந்து அப்படியே எடுத்துக்க மாட்டாங்களாம். இந்த பவுடரை என்ன பண்ணுவாங்களாம், மதுபானத்தில், அதாவது ஆல்கஹாலில் இல்லை இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து அதை உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிட்டு அது உடனே வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை, நம்மளுடைய மைய நரம்பு மண்டலம் இருக்குல்ல, அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அவங்கள ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் இல்லை அதிக நேரம் விழித்து இருக்கிறதுக்கும் அது என்ன பண்ணுமா, உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. இதை வந்து அதிகமாக வந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மெத்தஃபெட்டமைன்றது வந்து எப்படி எங்கேனாலும் தயாரிக்கலாமோ அதே மாதிரி இந்த ஏடிஎஸ்ஐன்ற இந்த ஆம்ஃபெட்டமைனையும் எங்கேனாலும் தயாரிக்கலாம். ஈவன் நம்ம கிச்சனில் வச்சு கூட என்ன பண்ணலாமா, தயாரிக்கலாமா. அதனால இந்த சட்டவிரோதமான காரியங்களில் செயல்படுகின்ற இந்த ஈடுபட்டிருக்கின்ற நம்ம கடந்த நாட்கள் இந்த ட்ரக் கார்டல்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த சைனா ஒரு குரூப் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அப்புறம் இந்தியா, நம்ம நாடுல இங்கெல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. இந்த கிரிமினல்ஸ் என்ன பண்றாங்களாம், நம்மளுடைய நாட்டை முக்கியமாக குறி வச்சு லீகலைஸ்டா, அதாவது லீகலா சட்டப்பூர்வமாக லேபரட்டரிஸ் அப்புறம் கெமிஸ்ட் அந்த லேப்ஸ்லாம் இருக்குல்ல, நல்ல வந்து ஞானமிக்க கெமிஸ்ட் வந்து நம்மளுடைய தேசத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. மற்ற தேசங்களை கம்பேர் பண்ணுறப்போ லேப் ஃபெசிலிட்டிஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம தேசத்தில் அதிகமாக இருக்கிறனால இவங்க குறிப்பாக நம்மளுடைய தேசத்தை வந்து குறிவைத்து சட்டப்பூர்வமாக செயல்படுகின்ற இந்த லேபுகளை அணுகி அவங்கள வந்து தன்னுடைய வலைக்குள்ளே சிக்க வைத்து அந்த லேப் மூலமாக இந்த ஆம்ஃபெட்டமைன், இந்த ஏடிஎஸ்ன்ற ட்ரக்கை என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க. ஆனால் மெத்தஃபெட்டமைன் வந்து அப்படி கிடையாது. அது வந்து எந்த விதமான மருத்துவ இதுவும் சேர்ந்தது இல்லாததுனால எந்த ஒரு மனிதனும், ஈவன் படிக்காதவங்க கூட என்ன பண்ணலாம், அதை வந்து தயாரிக்கலாம். இது வந்து குறிப்பாக என்ன பண்ணுறாங்க, இது வந்து இப்படிப்பட்ட இதில் வந்து தயாரிக்கிறாங்க. இது ஏன் மெத்தஃபெட்டமைனை விட அதிகமாக இப்பொழுது பேசப்படுகின்ற காரியமாக இருக்குன்னா, இது வந்து சுலபமாக கிடைக்கும். இந்த நமக்கு இருக்குல்ல ஜெப்டோ, இந்தியா மார்ட் அப்படின்ற அந்த ஆப் இருக்குல்ல, நம்ம வீட்டில் இருந்தே அந்த ஆப்கள் மூலமாக, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஆப் மூலமாக நம்ம வீட்டில் உட்கார்ந்த இடத்துல இருந்து இதை டேப்லெட்ஸ் வடிவத்தில் இருக்கிறனால ஈஸியாக இதை ஆர்டர் பண்ணி என்ன பண்ணலாம், யாருக்குமே சந்தேகம் வராது. உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணி இதை வாங்கி அவங்க பாட்டு வந்து தலைவலி மாத்திரை போடுற மாதிரி போட்டுட்டு அப்படியே இருக்கலாம். சந்தேகமே வராமல் இருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறனால இது சுலபமாக வந்து வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், இப்படிப்பட்ட சமுதாயம் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து வாங்கி பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து நிறைய ஆபத்துகள் இருக்குன்றாங்க. என்ன அப்படின்னா, இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறப்போ வந்து என்ன ஆகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறப்ப ஹெச்ஐவி வந்து யூஸ்வலாக வந்து பிளட் பார்ன், ரத்தத்தின் மூலமாக பரவக்கூடியதாக இருக்கிறதுனால இதனால வந்து என்ன பண்ணுறாங்க, எய்ட்ஸுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இப்படிப்பட்ட பிள்ளைங்க சிக்கி கொள்ளுகிறாங்க. அது ஒரு காரியமாக இருக்குது. இது வந்து என்ன, இதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்து ஜெபிக்க போகிறோம். இது முக்கியமாக நம்ம சென்னையில் வந்து இந்த நைட் கல்ச்சர் இப்போ வந்து அதிகமாக, ரொம்ப அதிகமாகவே இந்த நைட் கிளப்ஸு, இரவு கேளிக்கை விடுதிகள், இதிலெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து இரவு நேரத்தில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து நம்மளுடைய காவல்துறைக்கும் மற்ற இந்த என்சிபி அப்படின்ற இந்த நேஷ்னல் இந்த ட்ரக் இந்த பியூரோக்கும் வந்து ரொம்ப சவாலான காரியமாக இருக்குது. ஏன்னா எந்த இடத்துல வச்சு இந்த ட்ரக்ஸ் வந்து விற்கிறாங்க, எந்த இடத்துல இதை பயன்படுத்துகின்ற குரூப்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து இதை அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேளிக்கை விடுதிகள், அந்த லேட் நைட் ஆக்டிவிட்டீஸ் எங்கெல்லாம் நடக்குதோ, நைட் கிளப்ஸ், பார்ஸ், அப்புறம் ரேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவ்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சத்தமாக பாட்டு வச்சு நடனம் ஆடுறது, அந்த டிஜிட்டல் சவுண்டெல்லாம் வச்சு டிஸ்கோதே பார்ட்டிஸ் அப்படின்றோம்ல, அதுதான் ரேவ்ஸ். அப்புறம் ப்ரைவேட் பார்ட்டிஸ்ன்றது ஓஎம்ஆர், அப்புறம் இசிஆர், அந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னா ரிசார்ட் கிடையாது, ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்தை எடுத்து, ஒரு வீடோ இல்லை ஏதோ ஒரு இடத்தை எடுத்து அந்த இடத்துல தங்கி அந்த இடங்களில் இந்த விதமான சட்டவிரோதமான காரியங்கள் என்ன பண்ணுது, நடைபெறுகிறது. ப்ரைவேட் பார்ட்டிஸ்ன்ற பேரில் நிறைய கார்பரேட் கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்க, ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மாதிரி வந்து பெண் பிள்ளைகள் கூட இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, சிக்கி கொள்ளுகிறாங்க. பெற்றோராகிய நம்ம தான் என்ன பண்ணணும், விழிப்புணர்வாக இருக்கணும். பிள்ளைங்களை இரவு நேரத்தில், கடந்த நாட்களில் நம்ம சிஸ்டர் கூட தாவீது கூட ஜெபத்தில் இதை பற்றி தான் பாரமாக என்ன பண்ணாங்க, அவங்க ஜெபிச்சாங்க. இரவு நேரத்தில் நம்ம வந்து கம்பைன் ஸ்டடிக்கு நான் போகிறேன், இல்லை என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு நாள் தங்கிட்டு வரேன், அவங்க வீட்டில் யாரும் இல்லை, நான் போய் தான் கூட இருக்கணும், இந்த மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் பிள்ளைகள் நம்மளிடத்தில் அனுமதி கேட்கும் பொழுது பெற்றோராகிய நம்ம கவனமாக விழித்து கொள்ளணும்.
ஏன்னா இதை அவங்களுக்கே தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஜூஸ்லேயோ ஒரு தண்ணியிலையோ இந்த மாத்திரையை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அதில் ஒன்ஸ் அதில் போய் சிக்கி கொண்டாங்கன்னா அதுலேருந்து அவங்களால வெளியில் வரவே முடியாதான். இந்த நார்மல் இந்த கஞ்சாட்டில் அடிக்டட் ஆனவங்க கூட ஈஸியாக அதுலேருந்து வெளில வந்துட முடியுமா? ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இந்த சிந்தட்டிக் ட்ரக் அப்படின்ற இந்த ஏடிஎஸ் மற்றும் மெத்தஃபெட்டமைனுக்கு அடிமைத்தனம் பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களால அவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வர முடியாது. அது போடாமல் அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய உடல் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறோம், நரம்பு மண்டலம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுரும். அவங்களால வெளியில் வரணும்னு நினச்சாலும் வர முடியாததுனால அவங்களுடைய முடிவு தற்கொலையாக போயிடும். நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது அவங்க அதில் இருக்காங்க அப்படின்றதே என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இதை கையாளணும். அப்புறம் இந்த ஆப்ஸ், பிள்ளைங்க வந்து ஃபோன் வந்து வச்சுருந்தாங்கன்னா என்ன ஆப்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க, அந்த ஆப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து ஹைட் பண்ண முடியும். அதுவும் பெற்றோருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹைட் பண்ண முடியும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம எடுத்து அவங்க இல்லாதப்ப வந்து பார்த்தோம்னாலும் ஆப்ஸ் வந்து என்ன பண்ணலாம், அவங்க ஹைட் பண்ணி, அதாவது மறைச்சு வச்சுக்கலாம். மறைச்சு ஹிட்டனாக என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஸ் வச்சுக்கலாம். ஹிட்டனாக வாட்ஸ்அப்பில் சேட் கூட வச்சுக்கலாம். அந்த காரியங்கள்லாம் பெற்றோராகிய நம்ம விழிப்புணர்வோடு இருந்து என்ன பண்ணணும், பிள்ளைங்களை கண்காணிக்கிறவங்களாம் நம்ம இருக்கணும். அதே மாதிரி இந்த கலாச்சார சீரழிவுகள் என்ன பண்ணணும், நம்மளுடைய சமுதாயத்தை விட்டு போகணும். அதுக்காக தான் நம்ம இந்த வேலையில் பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். இதுக்காக பிரத்யேகமாக வந்து காவல்துறை அமைக்கப்பட்டு இரவு நேரங்களில் முக்கியமாக நம்மளுடைய சென்னை பகுதியில் டி நகர், அடையார், எக்மோர் இந்த பகுதிகளிலெல்லாம் வந்து விழித்திருந்து என்ன பண்ணுறாங்க, கண்காணிக்கிறாங்க. நிறைய வந்து ரெய்டெல்லாம் நடத்துகிறாங்க. ஆனாலும் இதை என்ன பண்ண முடியல, முற்றிலுமாக இதை வந்து அழிக்க முடியல. ஏன்னா இது ஒரு செயினாக என்ன பண்ணிகிட்ருக்கு, தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அந்த செயின் வந்து பிரேக் ஆகணும். இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த மாஃபியாக்கள் என்ன பண்ணணும், வெளிச்சத்திற்கு வரணும். ஒரு இடத்துல பிடிச்சா இன்னொரு இடத்துல என்ன பண்றாங்க, அதை ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அதுக்காக தான் நம்ம இந்த வேலையில ஜெபிக்க போறோம். நம்ம கண்களை மூடி பாரத்தோடு நம் சத்தத்தை உயர்த்தி, ஒருவரும் நம்ம மௌனமா இல்லாதபடிக்கு நம் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், எல்லாம் சத்தத்தை உயர்த்துவோமா. அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள் அந்நிய பாஷையில பேசி இந்த வேலையில நாம் ஜெபிப்போம். அப்பா இந்த வேலையில அப்பா இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய பாதபடியில நாங்க வைக்கிறோம்ப்பா. ஆமா ஆண்டவரே, அப்பா சோத்திரம். அப்பா கடந்த நாட்கள் அந்த மெத்தஃபெட்டமைன் என்ற அந்த அப்பா அந்த போதை, அப்பா அந்த பொருளை குறித்து நாங்கள் அப்பா பார்த்தோம். அப்பா அதை விட இன்னும் கொடிதான காரியங்கள் அப்பா நாங்கள் இதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அப்பா ஒன்றன் பின் ஒன்றாக தகப்பனே அப்பா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இந்த காரியங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோமே. அப்பா இந்த ஆம்ஃபெட்டமைன், இந்த மெத்தஃபெட்டமைன் என்ற இந்த ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் அது அழிக்கப்பட்டு போக வேண்டும். ஆமாண்டவரே, ஹெராயின், ஓபியம், இந்த கஞ்சா, இப்படிப்பட்ட காரியங்களே அது பெரிதான காரியங்களா இருந்தது. அப்பா தகப்பனே, அப்பா ஒரு கோலியாத் போல இந்த காரியங்கள் மலை போல இருந்தது ராஜா. அப்பா சோத்திரம். அதுல இருந்து அப்பா தகப்பனே அப்பா வாலிப சமுதாயம் வெளியே வர வேண்டும், ஆண்கள் பெண்கள் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற வேளையில அப்பா அதை விட இன்னும் கொடிதான காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்பா இந்த இப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளாக இருப்பவர்களை கண்டுபிடிக்கவே முடியாது. அவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க என்பதை நம்மளால அறிந்து கொள்ளவே முடியாதபடி மறைவாய் காரியங்கள் நடைபெற்று வருகிறதே. அப்பா இருளான தகப்பனை காரியங்கள்ல தேசம் சிக்கி கொண்டிருக்கிறது. எங்களுடைய அப்பா வாலிப பிள்ளைகள் அப்பா சிக்கி கொண்டிருக்கிறாங்க. அநேகர் அப்பா இதுல சிக்கி கொண்டு எப்படி வெளியே வருவதென்று தெரியாதபடிக்கு அப்பா அவர்களுக்குள்ளாக அநேக அப்பா சரீர பிரகாரமான பாதிப்புகள், மனதளவிலே பாதிப்புகள் எல்லாம் நம் பாரத்தோடு ஜெபிப்போம். மனதளவில் பாதிப்புகள் அப்பா சோத்திரம், டிப்ரெஷன், அப்பா ஸ்ட்ரெஸ், இன்னும் அப்பா எந்த ஒரு காரியத்துல அவங்களால கவனம் செலுத்த முடியல. நான் ஒருத்தர் பேசினா அந்த காரியத்தை கேட்க முடியல. கவன சிதறல்கள் அப்பா, சிதறல்கள், பொறுமையின்மை, எந்த காரியத்தில் அவங்களால ஜெயம் பெற முடியல. அப்படியாக சத்ருவானவன் தந்திரமாய் அவங்களுடைய சிந்தையை எல்லாம் தகப்பனை தன்னுடைய ஆளுகையில வைத்திருக்கிறானே. அவங்க சிந்திக்க விடாதபடிக்கு அப்பா அவங்க தகப்பனை முற்றிலுமாய் முடக்கி வைத்திருக்கின்ற இப்படிப்பட்ட சத்ருவின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டு போக வேண்டும். அப்பா எங்கள் தேவன் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய்
வந்தவர் அப்பா. அப்பா உம்முடைய வெளிச்சம் எங்கள் தேசத்திலே பிரகாசிக்க வேண்டும் அப்பா. விசேஷமாய் நாங்கள் வாசம் பண்ணுகின்ற இந்த சென்னை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடங்களிலும் எல்லா இடங்களிலும் இருள் சூழ்ந்திருக்கிறது அப்பா. முக்கியமாக இந்த இரவு நேரங்களில் செயல்பட்டு வருகின்ற இப்படிப்பட்ட கேளிக்கை விடுதிகள் அப்பா சோத்ரா, முக்கியமாய் டி நகர், அடையார், எக்மோர் இந்த இடங்களில் எல்லாம் சில குறிப்பிட்ட இடங்களிலே அப்பா இப்படிப்பட்ட அப்பா நைட் கிளப்ஸ் அப்பா, இந்த ரேவ்ஸ் இப்படிப்பட்ட காரியங்கள் அப்பா சோத்ரம் சோத்ரம், இன்னும் பிரைவேட் பார்ட்டிஸ் இப்படிப்பட்ட எல்லா இடங்களிலும் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் ஆண்கள் பெண்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு அப்பா அந்த இடங்களிலே தகப்பனை போவதை அப்பா பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுங்க அப்பா. தகப்பனை பெற்றோர்கள் ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமாண்டவரே, பிள்ளைகளுக்கு முன்பதாக பெற்றோர்கள் முதலாவது தகப்பனை அப்பா நல்ல பண்போடு நல்ல கலாச்சாரத்தோடு அப்பா தாங்கள் வந்த அப்பா வளர்ந்து வந்த அந்த கலாச்சாரத்தை விட்டு வெளியே போகின்ற காரியங்கள் பெற்றோர்கள் இடத்திலே முதலாவது காணப்படக்கூடாதப்பா. ஆமாண்டவரே, சொசைட்டிக்கு ஏற்றார் போல தன்னை மாற்றிக் கொள்ளுகின்ற காரியங்கள் மாற வேண்டும். ஆமாண்டவரே, பிள்ளைகளை எந்த இடத்திற்கு வேண்டாலும் அனுமதிப்பது அப்பா சோத்ரம், அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். பிள்ளைகளை சரியாய் வளர்க்க அப்பா நீங்க ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க அப்பா. இந்த இடங்களிலே விசேஷமா உம்முடைய கல்வாரி ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம், உம்முடைய கல்வாரி ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் அப்பா சோத்ரம். அப்பா அரசாங்கத்திற்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா, காவல்துறைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா. உங்க டீமா இந்த இடத்துல போய் அப்பா இந்த காரியங்கள் மறைவாய் நடைபெறுகின்ற காரியங்களை சரியாய் கண்காணித்து கண்டுபிடித்து அப்பா அந்த இடங்களிலே சீல் வைக்க நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய ரத்தத்தை அந்த இடங்களிலே தெளிக்கிறோம். நல்ல காவல்துறை அதிகாரிகளை எங்களை எழுப்பி கொடுங்க அப்பா. நல்ல ஆக்டிவா செயல்படுகிற ஞானத்தோடு செயல்படுகின்ற அப்பா, நல்ல தகப்பனை புத்தி கூர்மையோடு செயல்படுகின்ற அப்பா நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல அதற்கேற்ற நபர்களை நீங்க அமர்த்துங்கப்பா அப்பா. சரியாய் அப்பா எடுக்கப்பட வேண்டிய ஆக்ஷன்ஸை எடுக்க நீங்க உதவி செய்யுங்க அப்பா. அப்படிப்பட்ட அப்பா சிக்கிக்கொள்ளுகின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அதுல இருந்து அவர்கள் எப்படியே வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு வழி வாசல்களை நீங்க உண்டாக்குங்கப்பா அப்பா. பிள்ளைகள் அறியாமல் இதுல சிக்கி கொண்டிருக்கிறாங்களே அநேக பிள்ளைகள் அப்பா, 90% அதிகமான பிள்ளைகள் தாங்களே அறியாதபடிக்கு அவங்க சிக்கி கொள்றாங்க. ஒரு தலைவலி வந்தா எப்படி இந்த டேப்லெட்டை போடுன்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுப்போமோ அதே போல ஸ்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா அவங்களால எந்த ஒரு அப்பா காரியத்தை ஃபேஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் நீ இந்த டேப்லெட்டை போடு உனக்கு அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆயிரும்னு சொல்லி அந்த பிள்ளைகள் அந்த மாத்திரைகளை கொடுக்கும் பொழுது இன்னும் அப்பா பல வடிவங்கள் இது வாலிப பிள்ளைகளை மாத்திரம் நம்ம நினைக்க கூடாது. இல்லை, சத்தத்தை உயர்த்துவோம், சத்தத்தை உயர்த்தி நாம் மன்றாடி ஜெபிப்போம். சின்ன பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம் அந்த பாப்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த ஸ்ட்ராபெரி இதுல எல்லாம் அந்த ஆம்ஃபெட்டமைன் தான் கலந்துருக்கு. இதுல ஆம்ஃபெட்டமைன் கலந்துருக்கு. பிள்ளைகள் அறியாம அதுல போய் என்ன பண்றாங்க, சாக்லேட்னு சொல்லி வாங்கி சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. முதலாவது இலவசமா அந்த ஸ்கூல்ல கொடுத்து விட்டு இலவசமா காலேஜ் வாசல்ல நின்று கொடுத்து விட்டு அவங்க அதை அடிமைத்தனப்பட்ட பிறகு அதிக விலை இதுல நிறைய காரியங்கள் பின்னாடி இருக்கு. அதெல்லாம் நம்ம யோசிச்சு நம்ம ஜெபிக்கணும். நம்ம நிறைய காரியங்கள் இருக்கு. முதல்ல இலவசமா கொடுத்த பிறகு அடுத்து அதிக விலை கொடுத்து அதிக விலை சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளை அதை வாங்காம இருக்க முடியாது. அப்ப வீட்டுல தெரியாம திருட ஆரம்பிப்பாங்க. பெற்றோருடைய செல்போனை திருடி கொண்டு போய் விற்பாங்க. வீட்டுல இருக்கிற காரியங்கள் காணாம போகும். இன்னும் சட்டவிரோதமான செயல்களில் அவங்க ஈடுபட ஆரம்பிப்பாங்க. இந்த மாஃபியாக்கள் அவங்களே அறியாம சிக்கி கொள்ளுகின்ற காரியங்கள். இதை எனக்கு வித்து கொடு, நான் உனக்கு இலவசமா ஒரு பாக்கெட் தரேன், ஒரு சாக்லேட் தரேன், ஒரு டேப்லெட் தரேன்னு சொன்னா வேற வழியே இல்லை அந்த பிள்ளைக்கு. அதை செஞ்சுதான் ஆகணும். நாம் பாரப்படுவோமா? நம்ம பிள்ளை அப்படி மாற்றினா நம்ம எப்படி இருப்போம்? நம்ம பாரப்படுவோம், பாரப்பட்டு ஜெபிப்போம். நல்ல கண் முன்னாடி இந்த பிள்ளைகளை நீங்க நினைக்கணும், நினைச்சு ஜெபிக்கணும் அப்பா. சின்ன பிள்ளைகள் அப்பா, சின்ன பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வளர வேண்டிய சமுதாயம் அப்பா. அவங்களுக்கு என்று ஒரு எதிர்காலத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க. வாலிபர்கள் குறித்து அநேக தரிசனங்களை திட்டங்களை நீங்க வைத்திருக்கிறீங்களே, இதை அறிந்த சத்ருவானவன் தந்திரமாய் செயல்பட்டு வருகிறான்பா அப்பா. தந்திரமாய் செயல்பட்டு வருகிறான். எங்கள் தேசத்திற்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறீங்க. கல்வாரியிலே உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அப்பா. உம்முடைய ரத்தத்தினால எங்கள் தேசத்தை கழுவுங்க அப்பா. இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் உம்முடைய ரத்தத்தினால கழுவப்படட்டும்.
சுத்திகரிக்கப்படட்டும். ஒரு பெரிய சுத்திகரிப்பை எங்கள் தேவன் தேசத்திலே நீர் உண்டு பண்ணுவீராக. எங்கள் தமிழ்நாட்டிலே விசேஷமாய் சென்னையிலே உண்டு பண்ணுவீராக. கலாச்சார சீர்கேடுகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். அப்பா, ஒரு ஒழுக்கம் எங்கள் தேசத்திலே வர வேண்டும்பா. அப்பா, பிள்ளைகள் அப்பா குடும்பங்களிலே தங்கி இருக்க வேண்டும். இரவு நேரங்களிலே வெளியே செல்லுகின்ற காரியங்கள், பெற்றோர்கள் அனுமதிக்கின்ற காரியங்கள் இருக்கக்கூடாது. சரியான நேரத்திலே பிள்ளைகள் வீடு வந்து சேர வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் கண்டிப்பாய் வளர்க்கக்கூடிய அந்த ஞானத்தை நீங்க கொடுங்கப்பா. அப்பா சோத்திரம். பிள்ளைகளை ஒன்னும் சொல்ல முடியாது, அவங்க வாலிப பிள்ளைகள் என்று சொல்லி அசட்டையாய் பிள்ளைகளை விட்டுவிடக் கூடாது. கண்ணும் கருத்துமாய் பிள்ளைகளை ஞானமாய் வளர்க்கக்கூடிய விழித்திருந்து அப்பா சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று கவனித்து வளர்க்கக்கூடிய அப்பா ஞானத்தை பெற்றோருக்கு தருவீராக. அப்பா இந்த காரியங்கள் எல்லாம் முற்றிலுமாய் மாற்றப்பட வேண்டும். அப்பா இந்த செயின், இந்த நெட்வொர்க் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அது கட்டாக வேண்டும்பா. அப்பா அந்த இடங்களில் எல்லாம் உம்முடைய அக்கினியை போடுங்க. பரலோகத்திலிருந்து உம்முடைய அக்கினி போடப்படட்டும். அந்த செயின், அந்த சப்ளை அப்பா, அந்த செயின் எல்லாம் பிரேக் ஆகணும்பா. அந்த இயேசுவின் நாமத்தினாலே அந்த செயின் பிரேக் ஆகணும். அப்பா அவர்கள் எல்லாம் திசை திருப்பி விடுங்க. இப்படிப்பட்ட பாவ காரியங்களை எங்கள் தேவன் அருவருக்கிறீர் அப்பா. இப்படிப்பட்ட பாவ காரியங்களை எங்கள் தேவன் அருவருக்கிறீர். இதை யாரெல்லாம் பின்னாடி இருந்து செய்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மனம் திரும்பணும். அவங்க முன்பதாக, அவங்களுடைய குடும்பங்கள் அவங்க கண் முன்பதாக நிறுத்துங்க. அவங்க பிள்ளைகளை கண் முன்பதாக நிறுத்துங்க. அப்பா பணத்திற்காக, இழிவான இச்சை ரோகங்களுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை துணிகரமாய் சமுதாயத்திலே அனுமதித்துக் கொண்டிருக்கின்றவைகள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. அப்பா கடந்த 10-15 வருடங்களாக நாங்கள் கேள்விப்படுகின்ற இந்த காரியங்கள் இனி எங்கள் தேசத்தில், எங்கள் சமுதாயத்தில் நாங்கள் கேள்விப்படவே கூடாது ராஜா. ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வர போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பாரப்படுத்தி அப்பா இந்த காரியம் நிறைவேறும் வரை அப்பா நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கின்ற அந்த ஜெப ஆவியை நீர் எங்களுக்கு ஊற்றுவீராக. ஜெயம் எடுக்க எங்கள் தேவன் நிச்சயமாய் கிருபை செய்வீர். அதற்காகவே நீர் எங்களை ஜெபிக்க வைக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. உம்மை சோத்தரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்.